ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் சௌமியா, இவங்களோட நேம் ரவி. சோம விளையாட்டு சேனலுக்கு எல்லாருக்குமே வெல்கம் பண்ணுறோம். வாங்க. ஸோ இவங்க புதுசாக புதுசாக ஒரு பர்சனில் இல்லை, இவங்க என்னோட ஹஸ்பண்டு தான். நிறைய பேர் ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீடியோ போடுங்க, கப்புள்ஸ் வீடியோ போடுங்க, நீங்கள் மட்டும் சிங்கிளாகவே போட்டுட்ருக்கீங்க, பார்க்க போர் அடிக்குதக்கா அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக என்னோட ஹஸ்பண்டை வீடியோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் கேட்ட கொஷின்லாம் உங்கள் ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணி வீடியோவில் கூட்டிகிட்டு கொஷின் கேளுங்க அக்கா. நீங்கள் கொஷின் கேளுங்க, அவங்க பதில் சொல்லட்டும்னு சொன்னீங்க. கேட்கவா கொஷின்? ஓகே. ஃபஸ்ட்டு ஹாய். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டீங்க, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை எதுக்காக யூடியூப்பில் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கும். சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாருமே சக்ஸஸும் ஆகியிருக்காங்க. இனிஷியலில் எல்லாருமே எப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வின் பண்ணுவாங்க மீன்ஸ் சக்ஸஸ் ஆவாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் எப்போவுமே ரொம்ப ஹையஸ்டான லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு வேவாக இருக்கும். ஸோ அதனால் நாங்களும் ஒரு இனிஷியலாக ஒரு சின்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பதில் சொல்லிட்டாங்களா? ரெண்டாவது கொஸ்டின், உங்கள் ஒய்ஃப் ஆடை விட்டு சம்பாதிக்கிறீங்களே பரவாயில்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க, நீங்களே சொல்லுங்கள். ஆடை விட்டு அப்படின்னா நாங்கள் ஏதாவது அன்வான்டாக ஏதாவது கொஞ்சம் செக்ஸியாக அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக நாங்கள் எப்படி இருக்குமோ, ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நாங்கள் டான்ஸ் ப்ளஸ் லைவ் எல்லாமே போட்டுருவோம். ஓகேங்களா? ரெண்டாவது கொஷின் சொல்லிட்டாங்களா? மூணாவது கொஷின் நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஓகே, இது கரெக்டான கொஷின் தான். நாங்கள் 2 பேருமே வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம். வேலைக்கு போயிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைம் தான் நாங்கள் இதை செய்கிறோம். இதை நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக செய்யலை. ஏன் அப்படின்னா ஒரு சிலர் இதவே ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்க, எங்களால் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ப்ரைமரியாக எங்களுக்கு ஒரு ஒர்க்கு வேணும், அது பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட்ரியாக ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன ஸ்டார்ட்-அப்பாக இதை பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது. 4வது கொஸ்டின், யூடியூப்பில் நான் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லை எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள். யூடியூப்பில் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் எடுத்து அடுத்தவங்க ஷார்ட்ஸை நான் பார்த்துட்ருப்பேன். இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பேன். அப்புறம் தான் தோணுச்சு, எல்லாரும் பண்ணுறாங்க, நாம் ஏன் பண்ணக்கூடாது? இது ஒன்றும் தவறான செயல் எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். பட் அந்த திறமையை கொண்டு வரதுக்கு இன்ஸ்டாகிராம் அது மாதிரி சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி பண்ணுறாங்க. பட் அது மாதிரி நாங்கள் பண்ணது கிடையாது. ஏன் அப்படின்னா நாங்கள் ட்ரெடிஷ்னலான குடும்பத்திலேருந்து கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நேச்சுரல் லைஃப்பில் டே பை டே என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோமோ அது மாதிரியான வீடியோஸ் மட்டும்தான் நாங்கள் போடுவோம். ப்ளஸ் லைவும் அது மாதிரி தான் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. 5வது கொஸ்டின் உங்கள் ஒய்ஃபை எல்லாருமே லைவில் திட்டுறாங்க, நீங்கள் ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் ஒய்ஃப் எப்போ பார்த்தாலே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன காரணம்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கான பதில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, இதுவும் நல்ல கொஸ்டின் தான். ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா இனிஷியலாக வரும்போது லைவில் எங்களுக்கு வியூவர்ஸ் சுத்தமாக வரவே கிடையாது. 1, 2 அதிகபட்சமாக 5, 10 அவ்வளோ வியூவர்ஸ் தான் வருவாங்க. என்ன பண்ணுவோம், அமைதியாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வியூவர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ நாமளும் அமைதியாக கேமரா முன்னாடி இப்படியே இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 மினிட் 2 மினிட் பார்ப்பாங்க, அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் லைவை ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. பட் அதனால் எதுவும் பெருசாக அடுத்தவங்கள பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஒய்ஃபை எல்லாருமே திட்டுறாங்க, ஃபீல் பண்ணுவாங்களா? ஃபீல் பண்ணி அன்றைக்காச்சும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேனா? நான் சொல்லுங்கள். ஸோ நானும் யூடியூப்பு சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் இருக்க மீன்ஸ் பார்க்குறேன். டெய்லியும் தான் டே டு டே ஆக்டிவிட்டீஸாக அது நம்ம சும்மா இருந்தோம்னா எடுத்தால் இன்ஸ்டாகிராமு இல்லைனா யூடியூப்பு இல்லைனா வாட்ஸ்அப் அதுக்கு தான் இருக்கும். நானும் ஒரு சில நம்மளோட சப்ஸ்கிரைபர்லேயே ஒரு சிலர் சேனல்ஸ் வச்சுருக்கேன். அவங்க
கேட்டிருக்காங்க. இது மாரி எங்க சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் போய் பார்க்கும்போது, என்னோட சேனல்ல மட்டும் தான் இது மாரி பண்றாங்களான்னு இல்ல. எல்லா சேனல்லுமே இது மாரி இருக்கு. ஸோ நம்ம நல்லத எடுத்துக்கலாம். கெட்டத வந்தா ஸ்கிப் பண்ணிட்டு போயிரலாம். இதுக்கான பதில் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. நான் ஃபீல் பண்ணுவேனா? இதுக்காக உட்காந்து அழுந்துட்டு இருப்பேனா? ஃபீல் பண்றதுன்றது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, நம்ப ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போறோம் அப்படின்னாவே, அங்க நமக்கு ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்ம ஆதரவு இருக்கிறவங்க 2 பேரா இருந்தா, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க 10 பேர் இருப்பாங்க. ஸோ நம்ப அந்த 2 பேருக்காக நம்ம ஒர்க் பண்ணணுமா? இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிற 10 பேருக்காக ஒர்க் பண்ணணுமான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். கரெக்ட்டா பதில் சொல்லிட்டாங்களா? ஆ என்ன சொன்னாலும் ஏன் வந்து உங்க ஒய்ஃப்க்கு கோவமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் எனக்கு கோவம் வரல? கோவம் வரலன்னு சொல்ல முடியாது. நம்ப ஒரு சோசியல் மீடியால இருக்கும்போது, ஒரு சிலர்லாம் பேட் வேர்ட்ஸ் அதிகமாவே பேசுவாங்க. பேசும்போது எனக்கும் தோணும், ச்சே இப்படியெல்லாம் பண்றாங்களே! நம்ப இனிமேல் போடக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு தோணும். பட் இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதுதான் சேம். அவங்கள அடுத்தவங்களுக்காக வாழ்றீங்களா? நம்மளுக்காக வாழ்றீங்களா? ஆமா நமக்காக தாங்க வாழணும். ஏன் அப்படின்னா, அவங்கவங்க லைஃப்ப அவங்கவங்க தான் வாழணும். உங்க லைஃப்ப நானும், என் லைஃப்ப நீங்களும் வாழ முடியாது. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எவ்வளோ விட்டு குடுத்து போணும், அவங்களுக்கு எவ்வளோ நான் ஃப்ரீடம் குடுக்கணும், எந்த இடத்துல அவங்கள கண்டிக்கணும் அப்படின்றதுல நான் கிளியரா இருக்கிறேன். எங்களோட லைஃப்ப நாங்க ஜாலியா தான் என்ஜாய் பண்றோம். எங்களுக்குள்ளார எந்த ஒரு பிரச்சனையும் இதுவரைக்கும் வந்ததும் இல்ல. இனிமேல வராத மாரி நாங்க பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் இன்னும் கேட்டிருக்கீங்க. நெறைய கொஸ்டின் கொலாப்ஸ் கொஸ்டின்லாம் கேட்டிருக்கீங்க. அ உங்க ஒய்ஃப் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுக்கான பதில் இவங்க கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. நான் சொல்லி பெருமைப்படக்கூடாது. அது வந்து இவங்க தாங்க சொல்லணும். ஸோ அந்த விதத்துல நான் ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சவன்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா, கல்யாணம் பண்ண ஸ்டார்ட்டிங்ல இருந்து நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் ஃபினான்ஷியலா. அந்த டைம்லலாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து, இப்போ லெவலுக்கு வரதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தவங்க இவங்க மட்டும் தான். ஸோ அதனால நம்ம எப்பவுமே விட்டு குடுக்குற மாரி எனக்கு ஐடியாவும் கிடையாது. ஃப்யூச்சர்லயும் அது மாரி ஐடியாவும் வராது. அதுக்கப்புறம் வந்து உங்க ஃபேமிலில யாராச்சும் வந்து இவள வந்து ஆடும்போது திட்டுனாங்க அப்படின்னா, உங்க முன்னாடியே திட்டுனாங்கன்னா, அப்ப வந்து அவங்க முன்னாடி வந்து விட்டு குடுத்து பேசுவீங்களா? இல்ல என் பொண்டாட்டி இனிமே ஆட விட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்ல என்ன சொல்லுவீங்க? நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க ஃபேமிலியில இருந்த இந்த சேனலுக்கு மட்டும் இல்ல, எல்லா சேனலுக்குமே ஸ்டார்ட்டிங்ல எதிர்ப்பு தான் வரும். நான் எத்தனையோ சேனல்ஸ் பார்த்துருக்கேன். ஸ்டார்ட் அப்ல வரும்போது யாருமே வந்துட்டு நமக்கு ஆதரிக்க மாட்டாங்க. எதிர்ப்பு தெரிவிக்குவாங்க. "எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேல?" பார்த்தா எப்படின்னா, சோசியல் மீடியால காமெடி கன்டென்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஃபிலிம்ஸ்லலாம் காமெடி ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள வச்சு நீங்க அவங்கள மாரி இருக்கிறீங்க, இவங்கள மாரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொந்த ஃப்ரெண்ட்ஸ், சொந்த ரிலேஷனா இருக்கட்டும், கூட பழகுற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாருமே வந்து எங்களுக்கு ஆதரவெல்லாம் பண்ணது கிடையாது. ஸோ நாங்களும் புதுசா முயற்சிக்கணும்னு யோசிக்கிறோம். ஏன் இத்தன நாளா நாங்க வரல, நான் வரல அப்படின்னா, அவங்க தனியா விடணும். அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு தைரியம் வரணும். நாம்ப எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா இன்டைரக்ட்டா சப்போர்ட்டிவா இருக்கலாம். டைரக்ட் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடாது. ஏன் அப்டின்னா, அவங்களாலயும் முடியுன்றத அவங்க செய்யணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் மோஸ்ட்லி லைவ்க்கும் வரதில்ல, வீடியோஸ்க்கும் வரதில்ல. பட் அதையும் மீறி ஒரு சில டைம்ல வந்துட்டு எனக்கும் தோணும். அவங்க அந்த அளவுக்கு ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாங்க. ரொம்ப அவங்களால முடியல, ப்ரொஃபஷனலா எதுவும் பண்ண முடியலனாலும் ட்ரை பண்றாங்க. அதுக்கு நம்பளால முடிஞ்ச உதவிய நம்ம செய்யணும். அப்படின்றதுக்காக தான் நான் வியா இப்போ வர ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்க ஃபர்தரா கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா கப்புல்ஸாவே லைவு, வீடியோஸு எல்லாமே போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இது கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பர்சனலா ஃப்ரெண்டும் கேட்டீங்க. கால் பண்ணி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான். உங்க ஃபேமிலிலாம் வந்து யூடியூப் வந்து உங்க ஒய்ஃப வந்து ஆட விடாதீங்க. வே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த டைம்ல? அந்த டைம்ல என்ன ரியாக்ஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. அதுக்கு இவங்க தான் சொல்லணும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ நாங்க சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன எதிர்ப்பு வருன்றது எல்லாருக்கும் ஒரு சில மாரி ஐடியா இருக்கும். எனக்கும் இருந்தது. ஏன் அப்படின்னா, எங்கள வந்து உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் ரொம்பவே கஷ்டப்படுத்துனாங்க. எங்க ரிலேஷனா இருந்தாலும் சரி, கூட வேலை செய்ற ஃப்ரெண்ட்ஸு, எங்களோட ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து அசிங்கம் தான் படுத்துனாங்க. அசிங்கப்படுத்துனாங்க மீன்ஸ், "எதுக்கு உங்களுக்கு இது தேவையில்லாத வேல?
இது நான் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதையும் தாண்டி தான் நாங்கள் புதுசாக ஒரு சேனல்ஸ் ஆரம்பித்து நாங்களும் க்ரோத் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வோம். இப்போ இனிஷியலில் நான் பார்த்த வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக நான் யூடியூப் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஜஸ்ட் சேனல்ஸ் எல்லாம் எதுவும் ஆரம்பிக்கல. பட் நான் மோர் தென் டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது யூடியூப்பில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நான் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ பார்க்கும்போது தான் எல்லாருமே சேனல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள ஏதாவது ஒரு வகையில் இது பண்ணுறாங்க. பட் நாமளும் ஒன்று சின்னதாக ஒன்று ஆரம்பிக்கலாம், பார்க்கலாம், நாமளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக என்ன நடக்குதுன்றது. அதுக்கப்புறம் நம்மளை கேவலப்படுத்துறவங்களே அவங்க வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தானே, அதில் வந்து நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க? நேம் சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில ஐடியாவெலாம் இருந்தது. எப்படின்னா செகண்டரியாக ஏதாவது ஒன்று செய்யணும். நம்ம டெய்லியும் ஒர்க்குக்கு போகிறோம் வரோம், தூங்குறோம், திரும்ப டெய்லியும் ஒர்க்கு போகிறோம் வரோம். ஸோ அப்படியே இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஏதாவது வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக இது பண்ணுறாங்க, வீடியோஸு அது மாதிரி போடுறாங்க. பட் அந்த மாதிரி இதில் எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு கிடைக்கிற டைமே வந்து ரொம்ப கம்மி தான். நாங்கள் வெளியில் போயிட்டு ஷூட் பண்ணி அதை வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது. நாங்கள் டே பை டேவில் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அதே நாங்கள் போடுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணி சேனல்ஸ் ஆரம்பித்தோம். ஸோ அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வந்து அடுத்தது வந்து இன்னும் 3 கொஷின் இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்கள் ஒய்ஃபை வந்து வேலைக்கு அனுப்பாமல் யூடியூப்லேயே வந்து கவனம் செலுத்தலாம்ல, ஒரு 2 மந்த்தில் மானிட்டேஷன் வாங்கலாம், இல்லை வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம்ல. ஸோ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, எதுக்கு எங்கள் அன்னைக்கு இவ்வளோ ரிஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து இவங்க தான் சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஓகே தான் பண்ணலாம். பட்டு எல்லாருக்குமே ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. ஸோ நான் தான் சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங்கில் இருந்தே கொரோனா டைமில் இருந்து ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணி கொஞ்சம் லாஸ் ஆகிட்டோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம். ரொம்ப லாஸ் ஆகிட்டோம். ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு மீண்டும் வந்துட்டோம். 90% வந்துட்டோம். இன்னும் ஒரு 10% 26லேருந்து நாங்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவோம். ஸோ அதான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நல்லா செய்கிறதுக்கான எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. இப்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு 300 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு 500 சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். மீன்ஸ் லைவ்லேயே 10 வியூவர்ஸ் 1 hour 2 hour நாங்கள் லைவில் இருந்தாலுமே 20 வியூவர்ஸ் 25 வியூவர்ஸ் தான் வருவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு 1.5K 2K வியூவர்ஸ் வரதுக்கான அளவுக்கு நாங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் தேவைப்படுது. நான் இந்த சப்ஸ்கிரைபர்லாம் வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நீங்கள் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் எனக்கே ஒரு சில டைமில் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்து படுத்துருவேன். நான் ரொம்ப சோம்பேறி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது அவங்களுக்கும் தெரியும். எப்போவுமே நான் தூங்கிட்டு இருப்பேன் மீன்ஸ் எனக்கு இருக்கிற அந்த ஒரு சில பிரச்சனைனால மைண்டு டிப்ரெஷன் ஆகும். ஒர்க்லேயே கொஞ்சம் அதிகமாக டிப்ரெஷனாக தான் வருவேன். ப்ளஸ் பர்சனலாகவும் கொஞ்சம் டிப்ரெஷன் தான். அதனால் வந்த உடனே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். இவங்க வந்து தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் சமைச்சு கொடுப்பாங்க. சமைச்சு கொடுத்துட்டு எழுப்பி சாப்பிட வச்சு தான் தூங்குவாங்க டெய்லியும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து சரியான கஞ்சூஸு, சரியான சோம்பேறி, வீடு தூர ஃபங்க்ஷன் கூட கூப்பிடல. ஏதாச்சும் உங்கள் ஒய்ஃப் வந்து யார்கிட்டையுமே ஒட்ட மாட்டாங்களா? உங்கள் ஹஸ்பண்டு பரவாயில்ல, அவங்க நல்ல கேரக்டர், அதனால தான் வந்து அவங்கள வந்து சோசியல் மீடியாக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறீங்க. உங்கள் ஒய்ஃப் வந்து சரியான கஞ்சூஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான பதில் நீங்கள் தாங்க சொல்லணும். ஸோ அப்படியெல்லாம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் ஃபேமிலியில் அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஆஃப் ஸ்பென்ஸ் அமௌண்ட் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் 2 பேருமே ஒர்க்குக்கு போக வேண்டிய சூழ்நிலையே வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஎட் படிச்சுட்டு ட்ரைனிங்கெல்லாம் போயிருந்தாங்க. ட்ரைனிங் போனதுக்கப்புறமும் ஒரு 6 மந்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. நான் தான் இருந்துட்டு சரி வேணாம், கொஞ்சம் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுங்க, தம்பியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்தியிருந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, பர்சனலாக ஒரு சில ப்ராப்ளமெல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தோம். எப்படின்னா மந்த் வைஸ் எங்களுக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் அதிகமாக இருந்ததுனால எங்களால் சமாளிக்க முடியல. ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு சமாளிக்க முடியல. ஸோ அதனால தான் இவங்க வேலைக்கு போகிற மாதிரி ஆச்சு. ஸோ இவங்க வேலைக்கு போனதுனால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது, ஃபினான்ஷியல் இருக்குது. ஸோ அதுதான் உண்மையான ரீசன். லாஸ்ட் கொஷின் வந்து என்னென்னா,
இன்னும் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேலைக்கு அனுப்புவீங்க? ஒரு சிலர் சங்கரா யாரோ ஒரு அண்ணா கேட்டீங்க, இன்னும் உங்கள் ஒய்ஃபை எவ்வளோ நாளைக்கு இங்கே வேலைக்கு அனுப்புவீங்க? சொல்லுங்கள். எல்லார் மாதிரி நீங்களும் வந்து யூடியூப்பில் கவனம் செலுத்தலாம்ல, ஏன் வந்து 2 கட்டமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யூடியூப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் வரும். ஸோ 26க்கு அப்புறம் நாங்கள் ரிலீஃப் ஆயிடுவோம். பட் ஆனால் ஒர்க்குக்கு போகிறத நிறுத்த மாட்டோம். ஏன் அப்படின்னா அது வந்து ப்ரைமரியாக ஒரு சேலரி கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஃப்யூச்சருக்கு அது கண்டிப்பாக இருக்கும். செகண்டரியாக நாங்கள் இந்த ப்ரொஃபஷனில் செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்றதுக்கு இனிமேல் நாங்கள் கேதர் பண்ணுறோம். கொஞ்சம் எப்படி குவாலிட்டியாக வீடியோஸ் போடுறது, புது புது கண்டென்ட்ஸ் போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் மீன்ஸ் இத்தனை நாளாக நான் வரல. ஏன் வரல மீன்ஸு நானும் கொஞ்சம் லேசியாக இருந்துட்டேன். ஏன் எதனால்னா சடனாக ஜென்ஸ் ஆரம்பிக்கிற சேனலுக்கும் லேடிஸ் ஆரம்பிக்கிற சேனலுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க, ஒரு சிலர் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எப்படி பண்ணுவாங்க உங்களுக்கு சேனல்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். பட் அது மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே வரல. ப்ளஸ் எங்களுக்கு தெரிஞ்சதை டே டு டே ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணணுமோ அது மட்டும் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஒய்ஃப் அடுத்தவங்களை காப்பி அடித்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாங்களா, இல்லை ஓனாக ஸ்டார்ட் பண்ணாங்களா? இதுக்கு எனக்கு யாராச்சும் வந்து முயற்சி பண்ணாங்களா, ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, அப்படின்னு சொல்லும்போது யாரையும் காப்பி அடிச்சலாம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சா அப்படின்றதுக்கு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இனிஷியலாக கஷ்டப்பட்டுருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1 இயர் அது மாதிரி டைமில் ரொம்ப க்ரோத்தும் ஆகிருக்காங்க. ஸோ நாங்களும் என்ன பண்ணோம், எல்லாருமே சொல்கிறாங்க ஏதாவது இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு கரிக்குலர் ஏதாவது பண்ணுங்க. டெய்லியும் வேலைக்கு போகிறீங்க வரீங்க, இன்னொரு செகண்டரி வருமானம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜீரோ காஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்துட்டு சேனல் ஆரம்பித்து இது பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு காஸ்ட் எதுவும் தேவைப்படலை. பட் இதில் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். இப்போதைக்கு இனிஷியலாக எங்களுக்கு டைம் கிடைக்கல, அதனால் போட முடியல. ஃபர்தராக கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயமா தெரியுது. அடுத்தது வந்து உங்கள் குழந்தைய வந்து ஏன் வந்து வீடியோக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறீங்க? ஸோ அவன் இன்னும் ரொம்ப சுட்டி பையனாக இருக்கான். இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். இன்னும் அந்தளவுக்கு அவனுக்கு தெளிவில்லை மீன்ஸ் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன் அவன். ஒரு வீடியோ கூட கரெக்டாக வந்து பேச மாட்டான். அமைதியாக ஒரு இடத்துல ஒரு செகண்ட் நிற்கவும் மாட்டான். அந்தளவுக்கு சேட்டை பிடிச்ச பையன் அவன். அதனால தான் அவனை இன்னும் கொண்டு வரலை. ஸோ மேபி அவனை கொஞ்சம் லைட்டாக எங்கள் கூடயே இருந்திருந்தானா அவனுக்கு கொஞ்சம் வந்திருக்கும். அது மாதிரி எங்கள் கண்ட்ரோலில் இருந்திருப்பான். ஏன்னா நாங்கள் இப்போ 2 பேருமே பெங்களூரில் இருக்கோம். தம்பி பையன் தர்மபுரி எங்கள் நேட்டிவில் தான் படிச்சுட்ருக்கான். ஸோ அதனால் அந்தளவுக்கு இன்னும் எங்கக்கிட்ட கண்ட்ரோல் வரும். வந்ததுக்கப்புறம் அவனையும் கூட்டிகிட்டு வந்து ஃபேமிலியாக நாங்கள் வீடியோ போடுவோம். புது புது கண்டென்ட்ஸாக நாங்கள் உருவாக்குவோம். அப்போ பாருங்கள். எனக்கு நீங்கள் எப்போவுமே வந்து சப்போர்ட்டிவாக இருப்பீங்களா? கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா மேரேஜுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா எப்பவுமே வெளியில் போயிட்டு வேலையை செஞ்சுட்டு வந்து சம்பாரிச்சு தான் கொடுப்பாரு. வீட்டில் நான், தம்பி, அம்மா 3 பேர் மட்டும்தான் இருப்போம். 3 பேருமே வந்துட்டு எப்படின்னா யாரும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா 3 பேருமே அனலைஸ் பண்ணி அது வந்து சால்வ் பண்ணி தான் வெளியே வரும். அது மாதிரி தான் இருந்தது. மேரேஜுக்கு அப்புறமும் கொஞ்சம் ரொம்ப ஃபேமிலியாக அட்டாச்சாக தான் இருந்தோம். ஸோ எல்லா ஃபேமிலியிலுமே நடக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலையில் நம்ம பிரிஞ்சு வர மாதிரியான சுச்சுவேஷன்கள் அமையுது. ஸோ அதையும் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு சில டைமில் அது பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அது மாதிரி எங்கள் ஃபேமிலியிலும் வந்தது. பட்டு அதை எப்படியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நாங்கள் இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, அப்போது இருந்த மேரேஜுக்கு பிஃபோர் வந்துட்டு எங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு, மேரேஜுக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைலில் வேறு. ஏன் அப்படின்னா அப்போ வந்துட்டு எந்த ஒரு கஷ்டம்னாலும் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணோம் ஓரளவுக்கு. பட் மேரேஜுக்கு அப்புறம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் முன்னாடி பண்ண அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும்போது நம்மளோட லைஃப்பை நாம் தான் லீட் பண்ணி நடத்திட்டு போகணும். ஸோ அதுக்கு ரொம்ப எனக்கு உதவியாக இருந்தவங்க, சப்போர்ட் பண்ணவங்க இவங்க மட்டும்தான்.
ஸோ அதனால் எப்பயும் விட்டு கொடுக்குற மாதிரி ஐடியா எனக்கு இல்லை. எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்கள ரொம்ப நெகட்டிவாக, கேவலமாக இல்லை, நெகட்டிவாக தான் பேசுவாங்க. ஏன்னா இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்த பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ தான் 25 இயர்ஸ் அவங்களுக்கு ஆகுது. ஸோ அதனால் அவங்க அப்படி தான் இருந்தாங்க. அவங்களோட வளர்ந்த சூழ்நிலையும் அதுக்கு ஒரு காரணம். ஸோ அப்படியே இருந்ததுனால அப்படி இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மெச்சூரிட்டி வருது. ஸோ பார்க்கலாம், மேபி ஃப்யூச்சரில் எப்படி இருக்காங்கன்றத. உங்கள் ஒய்ஃபை வந்து நீங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க, அடிக்கிறீங்க, அதனால தான் வந்து ஒல்லியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படி இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. இப்போ ஏதோ கொஞ்சம் பெட்டராக நானும் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டு வரணும். அதனால் கரெக்டான டைம் தூங்க முடியாது. ஏன்னா ஒர்க்குக்கு போயிட்டு வரோம், அந்த டயர்ட்லேயே வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு தூங்குறதுக்கே டைம் கிடைக்கிறதில்ல. பட் அதுக்கப்புறமும் நாங்கள் 1 ஹவர் 2 ஹவர் இது மாதிரி லைவு ப்ளஸ் அது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. அவங்க டைரெக்டாக ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியுது. பட் இன்டைரக்டாக நான் என்னென்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியறதில்ல. தெரியறத மீன்ஸ் நாங்கள் லைவுக்கு அதிகமாக நான் வளரலன்றதுனால உங்களுக்கு தெரியல. ஸோ ஓகே, பார்க்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் ஏன் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஹெல்ப்பே பண்ணுறதில்ல வீட்டில்? ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க, எங்கள் அண்ணியை வந்து ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? ஹெல்ப் பண்ணலாம் இல்லை? ஹெல்ப் பண்ணால் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்கல்ல. எப்போ பார்த்தாலும் கிச்சனில் இருந்தால் லைஃப் போடுறாங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க தாங்க சொல்லணும். பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப சோம்பேறி. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வரதில்ல. கிச்சனில் நான் எல்லாமே நான் பேச்சுலராக இருக்கும்போது கிட்டத்தட்ட நான் கம்பெனி சைடு வந்துட்டு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ அப்போ பேச்சுலராக இருக்கும்போது பேச்சுலர் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. அப்பயும் அவங்க செய்வாங்க வேலை. ட்ரெஸ்ஸு துவைக்கிறது, பாத்திரம் விளக்கிறது, சண்டே டைமில் அவங்களும் செய்வாங்க. செய்வீங்க தானே? பொய் சொல்லக்கூடாது. ஏன் வந்து செஞ்சதுக்கப்புறம் வந்து செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பொய் சொல்கிறது? ஸோ என்னோட நீடை நான் சரி பண்ணிக்குவேன். நான் யாரையும் எதிர்பார்க்கறதில்ல. ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் என்னை வளர்த்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அவங்களோட தேவையை அவங்களே பூர்த்தி பண்ணிக்கணும். நான் சின்ன வயசில் இருக்கும்போதே என்னுடைய ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறது ப்ளஸ் என்னோட வீட் க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னா எங்கள் ஃபேமிலியில் லேடிஸ் யாரும் இல்லை, அக்கா தங்கச்சிங்க இல்லை, ரெண்டு பேருமே பசங்க தான். ஸோ அதனால் எங்களை எப்படி பொண்ணுங்களோட வேலையை செய்யணும் அப்படின்றத எங்களுக்கு எல்லாமே அம்மா கற்றுக் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃப்யூச்சரில் நீ இண்டிவிஜுவலாக இருந்தாலும் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அப்போ இருந்தே எங்களுக்கு சொல்லி சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. ஸோ அதனால் இவங்கள விட நான் நல்லா சமைப்பேன். என் சாப்பாடுலாம் யாரும் ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டேங்க. அவ்வளோ மோசமாலாம் சமைக்க மாட்டேன், சமைப்பேங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன லாஸ்ட்டாக ஒரு கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்கணும், கேட்குறேன் இருங்க. ஸோ நீங்களும் வந்து சண்டை போடுவீங்களா? நிறைய போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப சண்டை போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா நான் சொன்னேன், அந்த கொரோனா சுச்சுவேஷன் டைமில் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் ரொம்ப ஃபெயிலியர் ஆகி அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். முடிஞ்சதுனால டெய்லியுமே ஒரு சில டைமில் சண்டை வரும். அது எங்கள் வீட்டு ஃபேமிலியும் பாதிச்சிருக்கு, இவங்க வீட்டு ஃபேமிலியும் பாதிச்சிருக்கு. அந்த டைமில் வந்து நான் உங்கள் கூட இருந்தேனா இல்லை அவங்க கூட இருந்தேனா? அப்பயும் இல்லை, அப்போவுமே நாங்கள் பெங்களூரில் தான் இருந்தோம். அப்போலாம் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரியும் எங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரியும் அந்த மாதிரி சூழ்நிலை அமையல. ஸோ ஏதோ ஒரு சில டைமில் நடக்கிற கசப்பான அனுபவத்துக்காக யாரையும் விட்டு கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பேபி எப்போ பிளான் பண்ணுறீங்க? ஸோ வந்து உங்கள் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் வந்து உடம்பு சரியில்லை, லேட்டாக சமைக்கிறேன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் வந்து பொய் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உண்மையாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க. நான் கன்சீவாக இருக்கிறேன்னா இவங்க கிட்ட தான் கேட்கணும், இவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு எதுவும் அது மாதிரி ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னா நாங்கள் ஃப்யூச்சரை நோக்கி போயிட்டுருக்குறோம். அதுக்கான தேவை இப்போதைக்கு வரலை. ஏன் அப்படின்னா நீடு அது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அதை யோசிக்கல. ப்ளஸ் ஏன் அவங்களுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாத போகுது அப்படின்னா அவங்க பேசிக்காகவே லோ பிபி பேஷண்ட் அவங்க. ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் ஒய்ஃபுக்கு நல்லா வாங்கி போட மாட்டிங்களா? நான் வாங்கி போடுறத விட அவங்களே எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட தேவைக்கு என்ன வேணுமோ சமையல் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது காஸ்டியூம்ஸ் அது மாதிரி எதாக இருந்தாலுமே
அவங்களே ஒரு சிலதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு சிலது மந்த்லி ஒரு டைம் நாங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணுவோம். அந்த டைமில் மட்டும்தான் நான் பிளான் பண்ணி வாங்கிட்டு வரேன். மீதி எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்போ பார்த்தாலே நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை நம்பியே தான் இருக்கிறீங்களா எல்லாத்துக்குமே? நீங்களாம் போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்ட கொஷினே கேட்டுட்டு இருக்காங்க லைவில். எப்பவுமே ஏன் அவங்களவே நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே நீங்களே வாங்கிட்டு வரீங்க, ஏன் அவங்கள வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் தாங்க பதில் சொல்லணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து ரொம்ப பக்கத்திலே இருக்கிறதுனால, நான் வாங்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வரதில்ல. அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வரதுனால அவங்களுக்கு டைம் கிடைக்குது. ஸோ, அதனால் அவங்க வாங்கிட்டு வராங்க அவ்வளோதான். மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து தைரியமா இருப்பனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தைரியமா வந்து நீங்க லைவ்ல ஸ்டார்ட்டிங்ல கேட்டிருக்கீங்க. எல்லா கொஸ்டினுக்குமே இந்த வீடியோல 1 ஹவர் ஆனாலும் சரி பதில் சொல்றோம். நான் வந்து தைரியமா இருப்பனா? தைரியமா இருக்கும்னா மீன்ஸ் ஸ்டார்ட்டிங்கில் ஒரு சில டைமில் இந்த பேட் கமெண்ட்ஸ் வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா, நாம்பளும் பார்த்துருக்கோம். அந்த டைம்லலாம் நமக்கும் தோணும், ச்சே இது மாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ்ஸு நம்மோட சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க, சரௌண்டிங் மீன்ஸ் ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைவ் சப்போஸ் பார்த்தாங்க அப்படின்னா, அந்த கமெண்டெல்லாம் பார்க்கும்போது, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கமெண்டாக அவங்க சொல்லுவாங்க. பட் நம்மளோட வாழ்க்கை நமக்காக தான் வாழணும். வேறு யாருக்காகவும் வாழ முடியாது. ஸோ, எல்லாம் கடந்து தான் போய் ஆகணும். நான் அதுக்காகலாம் எனக்கு ஃபீல் பண்ணதில்ல தானே. ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லைங்க. ஏன் அப்படின்னா, அவங்க நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்களா? காசு கொடுக்குறாங்கன்றது செகண்ட்ரி. பட் நம்மளோட வாழ்க்கை நமக்காக நாம தான் வாழணும். நம்ம யாரையும் ஏமாற்றவும் இல்லை, பொய் சொல்லலை, திருட கிடையாது. நம்மளோட உழைப்பை போடுறோம். அதுக்கு பொறுமையாக ஊதியம் கிடைச்சாலும் ஒன்றும் நமக்கு அவசரம் கிடையாது. இன்கம்மே வரல. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? இன்கம்காக நம்ம வேலை செய்கிறோன்றது இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். ஸோ, இப்போதைக்கு ஒன்றும் அது மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு கொஷின் கேட்டீங்க. நீங்க ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு போறதே இல்ல? சண்டையா? ஏன் போறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படி இல்லை. முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னா போயிட்டு தான் இருக்கோம். பட் எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா பர்சனலாக ஒரு சில ஒர்க்லாம் இருக்கும். ஸோ, அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லணுன்றது அவசியம் கிடையாது. ப்ளஸ் போட முடியாது. இப்போ கூட ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி கூட போயிட்டு வந்திருந்தோம். ஸோ, போவோம். ப்ளஸ்ஸு தமிழ்நாடுக்கே போகிற மாதிரியான சுச்சுவேஷன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸில் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் போவோம். தமிழ்நாடு மீன்ஸ் நேட்டிவ் போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க. ரொம்ப லாங்கா போட்டா நீங்க பார்க்குவீங்களா என்னன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கைனால தான் வீடியோ போட்டோம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு கொஷின் தான். ஏதோ ஒரு கொஷின் கேட்டீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான் கேட்டீங்க. நான் உங்க ஒய்ஃபுக்கு என்ன பேரழகின்னு நினைப்பா? அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நாம் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிடிக்காத யாரும் மேக்ஸிமம் கல்யாணம் பண்ண மாட்டோம். ஸோ, பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுவோம். நானும் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணோம். பேரழகியான்றது எனக்கு தெரியல. பட்டு எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அழகுன்றது வெளியில் இருந்தால் மட்டும் போதாது, மனசில் இருக்கணும். அதுதான் உண்மையான அன்பு, அழகெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ, ரொம்ப கிரிஞ்சாக பேசுகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் அழகு. ஸோ, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அழகு தான். மற்றவங்களுக்கு அழகாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாரும் கல்யாணம் பண்ணதில்ல. ஸோ, இவ்வளோ ஒல்லியா இருக்கீங்க. எப்படி உங்க ஒய்ஃபை லைக் பண்றீங்க? ஒல்லியாக இருக்கிறோம் குண்டாக இருக்கிறோன்றது இல்லை. ஒரு சிலர் குண்டாக இருந்து ஒல்லியாக இருக்காங்க, ஒல்லியாக இருந்து குண்டாக இருந்து ஒல்லியாக இருக்காங்க. ஸோ, நாங்கள் இதே மாதிரி இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் பெருசாக நாங்கள் ஃபீல் பண்ணல. ஏன் அப்படின்னா, இதுதான் நேச்சர், இப்படி தான் இருக்கணும். அதிகமாக குண்டாகிட்டு கஷ்டப்படுறது தேவையில்லை. நாங்கள் ஃபிட்டாக தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் சொன்னீங்க, இனிமேல் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் எல்லா ஷார்ட்ஸுக்கு எல்லா வீடியோக்கும் கூட்டிகிட்டு வாங்க. ஏன் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறீங்க?
வருவேன். எனக்கும் கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதனால் சோஷியல் மீடியாவில் வந்தால் மூஞ்சி வந்துட்டு ஒரு உம்மா வச்சுட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. நான் ஜாலியாக இருக்கும்போது கண்டிப்பாக வருவேன். ஸோ அதுக்கான டைம் அமையும். இப்போதைக்கு கொஞ்சம் அமையல. கண்டிப்பாக வருவேன். நான் வந்தேன்னா இன்னும் என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான செயல்கள்லாம் நான் செய்வேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நானும் வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். இது வந்து லாஸ்ட் கொஷின். எப்போ பார்த்தாலும் என் ஒய்ஃப் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிரிப்பலையா சொல்லுங்க. சிரிப்பலையான்றது எனக்கு தெரியல. மோஸ்ட்லி சோஷியல் மீடியாவில் எப்படின்னா ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருந்தால் தான் வியூவர்ஸ் வரவங்களும் கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை எதுவுமே இல்லாமல் சும்மா அமைதியாகவே இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா 1 செகண்ட் 2 செகண்ட் பார்ப்பாங்க, ஸ்வைப் அப் பண்ணிட்டு போயிட்டுருவாங்க. ஸோ சிரிக்கிறதுன்றது தப்பு கிடையாது. நாம் எப்படி பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் போகலைல்ல. ஸோ ஓகே தான். அதுக்கப்புறம் எவ்வளோ பேட் கமெண்ட் வந்தாலே அக்கா வந்து ஏற்றுக்கிறாங்க. அது அவங்களால மட்டும் எப்படி முடியுது? இப்போ இருந்தே அப்படியா இல்லை அப்போ இருந்தே அப்படி தானா? நாங்கள் தான் சொல்லியிருந்தேன். இனிஷியல் இருந்தாவே எங்கள் ரிலேஷனாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எங்களுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தவங்க முகம் தெரியாத ஒருத்தவங்க வந்துட்டு பேட் கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு பெருசாக தெரியல. நான் புரியுதுன்னு அதுக்காகலாம் நினைக்கிறேன். எனக்கே உட்காந்து ஃபீல் பண்ணதெல்லாம் இல்லை. ஃபீல் பண்ணல தானே? ஃபீல் அதுக்காகலாம் பண்ண உட்காந்து மாட்டோம். பட் ஃப்யூச்சர்லன்றதை விட ஃபர்தராக நான் உள்ள ஆக்டிவாக இறங்கினேன் அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்க. பண்ணுவாங்க. ஸோ நான் என்னைக்காச்சும் உட்காந்து அழுதுருக்கேன். ஐயோ பேட் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலி இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னுட்டு. ஸோ அது மாதிரி என்னைக்கும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு கிடையாது. டைம் இல்லை. ஓகே. கரெக்டுங்களா? அது வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு எங்கள் 2 பேருக்குமே டைம் இல்லை. 2 பேருக்குமே ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ வேலைக்கு போகிறோம், வரோம், லைவ் போடுறோம், சமைக்கிறோம், வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஸோ அது உட்காந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு கூட எனக்கு ஒரு செகண்ட் கூட டைம் இல்லை. நான் டைம் இருந்தால் கூட நான் அதெல்லாம் வந்து எடுத்துக்கவே மாட்டேன். எடுத்துக்கிற ஆள் நான் இல்லை. ஸோ ஏன் அடுத்தவங்கள நினச்சி நான் ஃபீல் பண்ணணும் சொல்லுங்கள்? அவங்க நம்மளுக்கு கஷ்டம்னா நமக்கு கொடுப்பாங்களா? நம்மளை வந்து கேவலப்படுத்தி பேசுவாங்க. நம்மளுக்கு கஷ்டத்துக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா? ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் நாம ஏன் ஸோ அடுத்தவங்க உட்காந்து ஓகே ஃபீல் ஓகே பண்ணணும்? போதும். ரொம்ப கிரிஞ்சாக பேசக்கூடாது. கொஞ்சம் எமோஷனலாகவும் பேசக்கூடாது. நாம் எமோஷனல் வந்துட்டு கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பேசுவோம். ரொம்ப அதிகமாக பேசணும் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இனிமேல். அதுக்கு ஸோ நீங்க நீங்கள் தான் சப்போர்ட் பார்ப்பீங்க. பண்ணணும். ஒரு சிலர் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கண்டினியூஸாக எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. நான் பார்த்துட்டு இருக்கிறேன் லைவில். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். நன்றி. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயும் சொல்கிறேன், என்னோடய சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப 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 மனமார்ந்த நன்றிகள். இன்னும் உங்களோட சப்போர்ட்டிவ் வேணும். உங்களோட சப்போர்ட்டிவ் இருந்தால் மட்டும்தான் மேலும் மேலும் வளருவேன். இனிமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவில் கூட்டிகிட்டு வரேன். டெய்லி வீடியோ போடுவோங்களா? போடலாம், முடிஞ்சது ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் மைண்டு ரிலாக்ஸாக இருந்தேன்னா கண்டிப்பாக செய்வேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து தான் அன்னன்னைக்கோட டே டு ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 or 2 வீடியோஸ் வரதுக்கு வீக்லி ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். ஃபுட் சேலஞ்ச் பண்ணுங்க அண்ணா அண்ணி. ஓகேங்க, பண்ணணும். நாங்கள் இங்கே எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லை எங்ககிட்ட. நாங்கள் எப்படின்னா தேவையானதை மட்டும்தான் வச்சுருக்கோம். மீதி எல்லாமே வந்துட்டு நேட்டிவ்ல இருக்குது. ஸோ எல்லாமே புதுசாக வாங்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஜீரோ காஸ்ட் பிஸ்னஸ்ன்ற ஸ்ட்ராட்டஜிக்குள்ளார தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் 1 by 1 தான் நாங்கள் செய்ய முடியும். செய்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்க. ஆதரவு தெரிவித்தா தான் நாங்கள் நெக்ஸ்ட் போடலாம். வீடியோ புதுசாக போடுறதுக்கு. கண்டென்ட் ஏதாவது ட்ரை பண்ணலான்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, பாய். நீங்கள் கேட்டதுக்காக உங்களை வந்து வீடியோக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாய்.